இந்த வீடியோவில் பிரிங் டேக் இந்த ரெண்டு வேர்டோட தமிழ் மீனிங் என்ன, அதை பயன்படுத்தி இங்கிலீஷ் எப்படி பேசலாம்னு சொல்லி பார்க்கலாம். பிரிங் டேக் இந்த ரெண்டு வேர்டுமே வினைச்சொல் தான், அதாவது ரெண்டுமே வேர்பு தான். கன்ஃபியூசிங் வேர்பு. இந்த ரெண்டு வேர்டை பயன்படுத்துறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், அதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் இந்த வீடியோ. இப்போ எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு நம்ம பிரிங் மீ வாட்டர்னு சொல்லணுமா, டேக் மீ வாட்டர்னு சொல்லணுமா? ஸோ பிரிங்குங்கிற இந்த வேர்பை ஆப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்துகிறப்போ கொண்டு வா, எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பிரிங் மீ சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். பிரிங் யுவர் லேப்டாப் ஹியர் அப்படின்னா உன்னோட லேப்டாப்பை கொண்டு வா, எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இந்த பிரிங்குங்கிற இந்த வேர்பை ஒரு பர்சனுக்கு பயன்படுத்துகிறப்போ கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வரும். பிரிங் யுவர் ஃப்ரெண்ட் டு த பார்ட்டி, உன்னோட ஃப்ரெண்டை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் இங்கே வந்து பிரிங் அப்படிங்கிற இந்த வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி டேக் அப்படிங்கிற அந்த வேர்ப் எடுத்துக்கலாம். ஸோ டேக் அப்படிங்கிற வேர்பை ஆப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்துகிறப்போ கொண்டு போ, எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மீனிங்கில் வரும். கொண்டு போ, எடுத்துகிட்டு போங்கிற மீனிங்கில் வரும். டேக் திஸ் புக் டு த லைப்ரரி, இந்த புத்தகத்தை லைப்ரரிக்கு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். இந்த டேக் அப்படிங்கிற வேர்பை நம்ம பர்சனுக்கு பயன்படுத்துகிறப்போ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வரும். ஐ டுக் மை சன் டு த ஸ்கூல், நான் என்னோடய பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி டேக் அப்படிங்கிற வேர்பை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்துகிறப்போ கொண்டுட்டு போ, எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பர்சனுக்கு பயன்படுத்துகிறப்போ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ இனிமேல் நீங்கள் பிரிங், டேக் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேர்பையும் பயன்படுத்துறதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் பயன்படுத்துங்க. தேங்க்யூ.